ஓகே. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பில்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மியா கார்ஸ் தாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months மேலே நம்ம இங்கே வந்து வீடியோ பண்ணலை. அவங்கள்ட்ட இப்போ நிறைய கார் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது இந்த ஷோரூமில் தான். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ ஒரு 21 கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 2.25 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கார் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அவங்ககிட்ட என்னென்ன கார் கலெக்ஷன் இருக்குன்றத ஷார்ட்டாக போய் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் டஸ்டர் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த காருக்கு பேக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,25,000 கேட்குறாங்க. ஸோ அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த காரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே ஷார்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. அலாய்வில் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். டயர் வந்து ஒரு 90% டயர் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குங்க இந்த வெஹிக்கிளில். அப்படியே ஓவரால் லுக் பார்த்துக்கோங்க வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றது. ஸோ அலாய்வில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு பூட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ பூட்டுமே நீட்டாக தாங்க இருக்குது. ஒரு டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஒரு நீட் கண்டிஷனில் தான் இந்த வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்புமே போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் சொல்லியிருந்தேன், ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். அதனால் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனோட வரது தான். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிராண்ட் நியூவாக ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சீட்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்தடுத்த கார் பார்ப்போம். ஸோ இதில் நான் வந்து மிக்ஸ்டு ஆஃப் கார்ஸ் தான் சொல்கிறேன். நான் ஒரு லைனப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறல, அதாவது லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் போல் இங்கே நிறைய கார்ஸ் அப்படியே மிக்சடாக இருக்கனால நான் அப்படியே ஒவ்வொரு காராக போகிறேன். ஸோ இதில் லோ ப்ரைஸும் வரும், ஹை ப்ரைஸும் வரும். ஸோ உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அந்த காரை பாஸ் பண்ணி நீங்கள் மியா கார்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. டிஸ்பிளேல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். சரி வாங்க அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ 800 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரன் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கிளோட மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வெஹிக்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்டீரியருக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த வெஹிக்கிளில் எல்லாமே சீட் கவர்ஸ் எல்லாமே நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீட் கவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சோனியோட மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் மேட்டு 4 விண்டோக்குமே வந்து பவர் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடுமே ஒரு 2 ஸ்பீக்கர்ஸ் டோர் பேடில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் ப்ரூஃப்லாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் விஷயத்தில் இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயான் 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் ட்ரிவனாக இருக்குது. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். TN15 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். ஸோ இதோட இன் அண்ட் அவுட் எப்படி இருக்குன்றது அப்படின்னு நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன். இது ஒரு மிட் வேரியன்ட். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது டயர்ஸ். ஸோ 4 டயருமே அதே கண்டிஷனில் தாங்க இருக்குது. நான் அப்படியே வாங்க உங்களுக்கு அப்படியே இன்டீரியரும் காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இன்டீரியர் நல்லா நீட்டாக ஒரு டீசென்ட் லுக்கில். ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரு 800 கார் தான். ஸோ லோ ப்ரைஸில் கேட்டிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் அந்த கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வரும். 2007 மாடல் 2007 மாடல் மாருதி 800 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 800 பொறுத்தவரைக்கும் கிலோமீட்டர்ஸ் மேட்டர் இல்லை. FC எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ கார் லுக் வைஸ் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. டீட்டெயிலாக நம்ம அப்படியே ஒரு தடவை வாக் அரவுண்ட் பார்த்துருவோம். ஸோ சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது. லுக் வைஸ் நீட்டாக தாங்க இருக்குது. பெயிண்ட் எல்லாமே கம்பெனிலேருந்து வந்த பெயிண்ட் தான். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. 4 டயருமே நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது டயர்ஸு. ஸோ ஓவரால் லுக் பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது. ஏசியோட வர மாடல் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த வீடியோ பாஸ் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து மியா கார்ஸோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க.
ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரைஸ்க்கு பண்ணித்தராங்கன்னு கேளுங்க. நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுசுகி வேகனாருங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் ஜென் வேகனாரு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் அண்ட் எல்பிஜியில் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ங்க. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்குறாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல். ஏசி எல்லாமே ஆப்ஷனோட வரது தான், பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வரக்கூடிய வெஹிக்கிள் தான். ஸோ இந்த காரோட ஓவரால் லுக்கை நம்ம அப்படியே ஒன் பை பார்த்துருவோம். இந்த கார் ஒரு ப்ளூ கலர், நல்லா தாங்க இருக்குது. பெயிண்ட் எல்லாமே சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். டயர்ஸ் ஒரு 50% கண்டிஷனில் தாங்க இருக்குது டயரு. ஸோ 4 டயருமே அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. பெயிண்ட் எல்லாமே ஓகே கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. அப்படியே உங்களுக்கு இன்டீரியலும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளுக்குமே கிலோமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்கன்ற போது கிலோமீட்டர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். எல்பிஜியோட ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்க, ஓட்டி பழக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வெஹிக்கிளை பார்க்கலாம். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்த கார் ஒரு டாடா இண்டிகாங்க. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. டீசல் வெஹிக்கிளுங்க. இதுக்கு கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 தான் கேட்குறாங்க. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் 2009 மாடல் தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 கேட்குறாங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் தாங்க. ஸோ இதோட இன்னும் அவுட் என்னன்றதை அப்படியே நம்ம லைவாக பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு நிறைய கார் இருக்கனால நான் வேகமாக ஒவ்வொரு காரையும் காமிக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அப்படியே ஓவராலாக லுக் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. TN51 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ்லாம் நீங்கள் மேபி நீங்கள் எடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு டிரைவிங் பழகிறதுக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு ஆப்டான காராக இருக்குங்க. நம்ம அப்படியே இன்டீரியலுக்குள்ளே போவோம். ஸோ இன்டீரியலும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. 1,30,000 கிலோமீட்டர்ஸ் இந்த வெஹிக்கிள் ரன் ஆகிருக்கு. சீட் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. அந்த இந்த பேர் என்ன, உள்ளன் மெட்டலாக மெட்டீரியலாக சாஃப்ட் அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்த கார் பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் TN49 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுவும் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ZX டாப் வேரியன்ட் மாடலுங்க. 2017 மாடல். 1,39,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,20,000 கேட்குறாங்க. ஸோ இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சரி வாங்க அந்த காரோட ஓவரால் லுக்கை பார்ப்போம். ஸோ இது ஒரு தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. TN49 BL0408 ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துக்கலாம். டாப் வெஹிக்கிள், உங்களுக்கு அலாய் வீல். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% கண்டிஷனில் இருக்குங்க. டயர்ஸ் 4 வீலுமே அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஓவரால் லுக் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டனோட வந்துடும். டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த வெஹிக்கிளில். சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. கிளைமேட் கண்ட்ரோல்ஸ், ஏசி. 2017 மாடல் இது. ஒன் மோர் திங், இது கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,25,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச கார். ஒரு மஸ்குலரான ஒரு 7 சீட்டர் கார்னே சொல்லலாம். இதுக்கு பொலேரோ 2013 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் வெறும் 83,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,75,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. சரி வாங்க அப்படியே நம்ம அவுட்ரோ ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பார்த்துருவோம். இது ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தாங்க டயர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ரியருமே உங்களுக்கு புது டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்க. XLS மாடல் வேரியண்ட் வெஹிக்கிள் இது. ஸோ உங்களுக்கு ஸ்டெப்னி முதற்கொண்டு நல்ல புது டயர் தாங்க. ஸோ நீங்கள் 5 டயருமே உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், எக்ஸ்ட்ரா வேறு ஆரன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே லுக் பார்த்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குஷன் இந்த வெஹிக்கிளில் போட்டு சீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா இவ்வளோ குஷனாக இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஃபேன் ப்ளோயர் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இன்டீரியர் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளன் மேட்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 விண்டோ, பவர் விண்டோ கண்ட்ரோலரை மாற்றிருக்காங்க. நைஸ்.
சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். சரி, அடுத்து நம்ம ஒரு பெரிய மஸ்குலரான ஒரு காரை சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காருங்க, டாடா சஃபாரி. டாடா சஃபாரி 2016 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,23,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நல்ல ஒரு மஸ்குலரான ரியர் வீல் ஆக்சிலோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம். ஒரு 2.2 லிட்டர் VTT இன்ஜின் இதில் பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்பவே ரிலேபிளான இன்ஜின் கூட சொல்லலாம். அதில் வந்து 1,23,000 கிலோமீட்டர்ஸ்ன்றது கம்மி. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்லாம் போட்டிருக்காங்க. டயர் வந்து ஒரு 50% கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு டயரு. ஆனால் லுக் வைஸ் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், TN7 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஹெல்லாவோட ஃப்ரண்ட் லைட்லாம் மாற்றிருக்காங்க இந்த வண்டியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியரில் உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்புமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ வர நியூ சஃபாரியை காட்டிலும் இந்த சஃபாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சஃபாரி எக்ஸல்ன்ற வேரியண்ட், ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான 5 சீட்டர் பட் ஒரு சைல்டு சீட் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நல்லா நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். நீங்கள் சீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்க, அந்த சப்வூஃபரை நவுத்திட்டு சீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். சீட் கவர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உள்ள. அதே மாதிரி நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு AC அதுக்கான யூனிட்டு ஸோ நல்லா இருக்குது. ரிவர்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த வண்டி. அதே மாதிரி ரியர் ஏசியுமே போட்டிருக்காங்க இந்த வண்டியில். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வெஹிக்கிள். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை. அடுத்து இந்த கார் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கார் சேல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி ஒரு கார் வந்திருக்கு, நிசான் டெரெனோ 2010 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் 1 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். சேம் கலர் அதே இதுதான். ஸோ இதை பற்றி நான் நிறையா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பண்ணியிருக்கனால நான் அப்படியே அடுத்த காருக்கு போகிறேன். நீங்கள் ஒரு 6 சிலிண்டர் வெஹிக்கிள் பார்க்குறீங்க, ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு பிகினராக இருந்தீங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருந்தால் இந்த கார் எனக்கு வேணான்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா ஸ்பேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த காரோட கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன், அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா கியா சோனட் 2022 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,16,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு டீசல் வெஹிக்கிள். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,50,000 கேட்குறாங்க. ஸோ அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த காருமே ஒரு டாப் வேரியண்ட். உங்களுக்கு ABS, ஏர்பேக், அலாய் வீல், AC, கிளைமேட் கண்ட்ரோல், AC அண்ட் சன்ரூஃப் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் வந்துடுங்க. ஸோ நான் உங்களுக்கு டயர் கண்டிஷன்ஸ் காமிச்சிட்றேன். டயர் ஒரு 80% கண்டிஷன் நல்லா இருக்குது. ஒரு ரெட் கலர் வெஹிக்கிள், பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஒரு டாப் வேரியண்ட் தான் இது. ஸோ நீங்கள் அப்படியே ஓவரால் லுக் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. அப்படியே உங்களுக்கு இன்டீரியர்லேயுமே காமிச்சிட்றேன். இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 4 விண்டோ, பவர் விண்டோ, இந்த பாருங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த ஆப்ஷன்ஸ், டச் ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கவரை கூட இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்காங்க. நைஸாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை. சீட் கவர்ஸ் கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீட் கவர்ஸ், வென்டிலேட்டர் சீட்ஸோடு வரும். இது வென்டிலேட்டர் சீட்ஸ் வராது இந்த மாடலில். புஷ் ஸ்டார்ட் பட்டனோட தான் இந்த வெஹிக்கிள் வரும். ரியல் சீட் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்குது, நீங்கள் எடுக்கிறீங்கன்ற போது ஒரு சீட் இன்டீரியர் கிளீனிங் மட்டும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாருதி சுசுகி ரிக்ஸுங்க. ரிக்ஸில் டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,02,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,80,000 கேட்குறாங்க. ஸோ இதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த அவுட்ரு லுக் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக பாலிஷ் போட்டு இந்த வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% கண்டிஷனில் இருக்குது. ஸோ நான் ஓவரால் லுக் பார்க்குறேன். மாருதி ரிக்ஸ் டீசல் வெஹிக்கிள் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ நம்ம மியா கார்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் இன்டீரியர் லுக் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீட் கவர்லாம் அந்த ரிக்ஸ்ன்னு வரக்கூடிய சீட் கவர்ஸ், அந்த காட்டன் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ரியர் சைடுமே பாருங்கள்.
எனக்கு பர்சனலாக இந்த கார் ரொம்பவே பிடிக்குங்க. அது ஒரு மாதிரியான ஸ்போர்ட்டியர் லுக்கில் இருக்கும். டீசல் வெஹிக்கிள்ன்றனால தாராளமாக உங்களுக்கு 20லேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ்ன்றது இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக கொடுக்குங்க. அப்படியே ஒரு குட்டி கார் இருக்குது, வாங்க அப்படியே அங்கே போவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆல்டோ K10 1 லிட்டர் இன்ஜினுங்க. இது 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, பியூர் பெட்ரோலில் ரன் ஆயிருக்குங்க. இது வெறும் 21,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க இந்த வெஹிக்கிள் ரன் ஆயிருக்கான். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,75,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ லோ கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வெஹிக்கிள் ரன் ஆயிருக்கு. நான் அப்படியே ஓவரால் லுக் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இவ்வளோ லோ கிலோமீட்டர்ஸில் வெஹிக்கிள் ரன் ஆகிருக்கிறது ரொம்பவே ரேரு. மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நாங்கள் வாங்க உங்களுக்கு நான் இன்டீரியலுக்குள்ளே காமிச்சிடுறேன். இன்டீரியல் வைஸ் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த லோ கிலோமீட்டர்ஸ் ஓடின வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் 2013 வெஹிக்கிள் 21,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கான்றதை ஒரு ப்ராப்பராக ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பட் அந்த அளவுக்கு லோ கிலோமீட்டர்ஸில் ரன் ஆகி இருந்தது தான் இந்த வெஹிக்கிள் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இது 21,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்குன்ற போது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றது பார்ப்போம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் 2024 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல், ஷிஃப்ட்டு, 4 சிலிண்டர் வண்டிங்க, 3 சிலிண்டர் வண்டி கிடையாது. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 6,50,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்னா வெறும் 8,500 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தாங்க இந்த வெஹிக்கிள் இருக்குது. அந்த 8,500 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆன டயர்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு புது கார் பார்க்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் எல்லாமே நீங்கள் எடுக்கிறீங்கன்ற போது ஒரு மெக்கானிக்கை வச்சு கண்டிப்பாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன்றது மட்டும் கிடையாது. நீங்களுமே பர்சனலாக ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயங்க. இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே நான் இந்த வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக ரொம்ப வேகமாக நான் இது பண்ணியிருக்கேன். இந்த காரில் ஏதாவது ஒரு கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய மியா கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வெல்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.